நண்பர் மறைந்த முத்தப்பா அவர்கள் பாடிய பாடல் பாட வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். கையறுக்கும் போது உறுதியாக பாடுறேன். அன்பா அண்ணா அவர்கள் நன்றி நன்றியில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பருத்தி எடுக்கையிலே உன்னை பல நாளா பார்த்த மச்சான், பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாராக, பருத்தி இருக்கையிலே ஓடி வந்தாராக, ஓடித்தா வந்திருப்பேனா உன்னை மட்டும் ஆச்சரியன் தேடித்த வந்திருக்க தெரியலையே முன்னாலே, தேடித்த வந்திருக்க தெரியலையே முன்னாலே, என்ன பழனாலும் பார்க்க மச்சான். செப்பு சிலையா இருக்கு. அப்படிதான் கொத்தும் கொலையுமா செப்பும் சிலையுமா இருக்கணும். கொஞ்சம் ஓரம் உட்காருங்க, இந்த கார் போயிட்டு. ஆமா, இந்த காரு கருப்பு காட்டிட்டே சொல்ல வர்றாங்க. ஆமா ஆமா, அந்த காரு போட்டோம் நல்லபடியா காருக்கு வழி விடுங்க. அப்புறம் நாளைக்கு நமக்கு மைக்கு இது மாதிரி கட்டிடலாம் பார்த்துக்கு. சரியாக 4 மணி அளவில் கருப்பராஜா அவர்கள் இறுதிச் சடங்கு நடைபெறும். எங்க நல்லா இருக்கீங்களா? அந்த சந்தோஷமான நிகழ்வை யாரும் காணாமல் வீட்டுக்கு சென்று விடாதீர்கள். இருந்து அனைவரும் வாழ்த்து விட்டு செல்லுங்கள். செல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா இருந்தாலும் மனசுல ஒரு குறை. என்ன குறை? இந்த உலகத்துல நான் பொண்ணா பிறந்ததுக்கு மண்ணா பிறந்திருக்கலாம். பொண்ணா பிறந்து ஒன்றும் புண்ணியம் இல்லை. மண்ணா பிறந்த ஒரு 5-6 பேர் கலப்பையை போட்டு உழுதுருப்பாங்க. ஆமா ஆமா, விட்ட கலப்பை நல்லா இருக்கா? என்ன கலப்பை நல்லா இருக்கு. கொழுக்கட்டை நுடுங்கிருச்சாங்களோ? நல்லா இருக்கு. சரி, எனக்கு பருவ வயசு வந்துருச்சுன்னு கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை பார்த்தாரு. சரிங்க. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை? நான் சொல்லிட்டேன். என்னது? பஸ் டிரைவரை தான் கல்யாணம் பண்ண கேட்டேன். போய் டிரைவரை கேக்குறீங்க? அவ்வளவு பெரிய பஸ்ஸே ஓட்டுறாரு. ஆமா, என்னை கடைசி வரை வச்சு காப்பாத்துவாரு அப்படின்னு நினைச்சு கல்யாணம் பண்ணேன். சரி, அன்னைக்கு ராத்திரி முதலிரவு என் புருஷன் போய் என்னங்க முதலிரவு ஆரம்பிப்போம்னு பால் சொம்ப கொடுத்துட்டு, சரி டிரைவர் என்ன சொல்றான்? விசில் அடிச்சாத்தான் ஆரம்பிப்பேங்கிறேன். ஐயா, பழைய நடப்பு டிரைவர்
போனா போறாண்டு ஒரு விசில போட்டேன். ஆ. வண்டி ஓட்டிட்டேன். எப்ப நிப்பாட்டினா டாப் கீரை போட்டு ஆரணம் போட்டு அமுக்குறேன், டெரிங்க போட்டுக்கிட்டு திருவுறேன். சரி அட்டி போட்டு கீரை போட்டு கிட்டி 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 ஆட்டுறேன். எதா ஆட்டுறியா? ஐயோ டோல் கேட்லாம் புழுதி கிளப்புறேன். டே அப்பா தேவத்தெல்லாம் நொறுக்குறேன். இன்னைக்கு நம்ம செத்தவனுக்கு கத்தி ஊற கூட்ட வாயை திறந்து வாயில திணிச்சுட்டேன். என்ன கத்திருச்சியா? துணியமா திணிச்சா வேற அவன் வாயை கொண்டாந்து என் வாயில வச்சு சம்பு முட்டை மாதிரி ஊன்னு உரியிறேன். ஆத்தாடி இன்னைக்கு சாப்பு போடுதுன்னு நினைச்சேன். ஆமா அவளுக்கு என் நல்ல நேரம் 3 மணிக்கு கூர்க்கா அது வழியா போனவர் விசில் ஊது கூர்க்கா இவன் வண்டியை நிப்பாட்டிட்டான். பத்தியலா கூர்க்கா ஊதல சங்கு ஊதி இருப்பாங்க. ஆத்தாடி இனி இவன் நமக்கு தேவையில்லை. பாயசம் கட்டிடுவாங்க. இவன் நமக்கு தேவையில்லைன்ட்டு அடுத்த ஒரு மாப்பிள்ள அது அரசியல்வாதி. அடடா அவர் தாங்க தங்கமான பையன். ஏசி காரு, ஏசி ரூமு, சாப்பாடு, நல்ல வசதி வாழ்க்கை. அப்புறம் என்ன என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 5 வருஷமா பிள்ளை இல்ல. இத போய் என் புருஷன் அரசியல்வாதிட்ட போயிட்டு என்ன சொல்ல முடியும்? வருத்தமா இருந்தேன். சொல்ல முடியல. திடீர்னு மாசமாயிட்டேன். பரவாயில்லைங்க. சந்தோஷத்தை தாங்க முடியாம என் புருஷன் அரசியல்வாதிட்ட போய் என்னங்க நான் மாசமாயிட்டாங்க. அப்படி சந்தோஷமான செய்தி தானே. அவன் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? இது என் சதி எல்லாம் எதிர்கட்சி அதிங்கிறான். அவன் செஞ்சுட்டு அடுத்த ஆளுகளை அனுப்பிடுறேன். அப்படியா? இனி இவனும் வேணாம். இவனும் வேணாம். டைம் அடுத்த ஒருத்தர் திருச்சி ரேடியோ ஸ்டேஷன் மாடல் என்னங்க அவரு எப்போ முடியா? நல்ல காசு. அவன் நல்ல பையங்க. 9 மணிக்கு வருவேன். சரி சாப்பாட போடுடும்ப. சரிங்க போடுவேன். சரி பாய விரிடும்ப. விரிச்சிருவேன். அப்புறம் பக்கத்துல படுடும்ப. படுத்தீங்களா? உடனே பப்பர பேர் படுத்துருவேன். பரவாயில்லைங்க. நம்ம ஓபன் டைப் தானே. அவன் அடுத்து என்ன சொல்லுவேன்? என்ன சொன்னேன்? இத்துடன் இன்று நிகழ்ச்சி நிறைவடைந்து இழுத்து மூடிட்டு தூங்கிடுவேன். ஐயோ இனி வாழலாமா? நான் செத்துருவ முடிவு பண்ணி எங்க ஊர் கம்மாக்கரைக்கு தூக்கு போட போறேன். கம்மாக்கரைக்கு அந்த புளிய மரத்துல எனக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கு போட வந்தேன். சரிங்க. அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லை. எனக்கு புருஷன் சரியில்லை. ஆமா. போனதுக்கு ஒரு இழுப்பு எடுத்துக்கிட்டு சரி தூக்கு போடுத்து போனா கழுத்து வலிக்கும். அவன் சொன்ன டைம் ட்ரம் வாங்கிறதுக்கு ஆளு கட்டி கட்டி போட்டுக்கும்னே அங்கக்குள்ளே. ஆமா சரி. வழி தெரியாதவங்கள ஆமா கட்டி கட்டி ரொம்ப சாப்பிட்டு தூக்க போட்டு தொங்குனோம். சரி அவன் செத்துட்டேன், புடைச்சிட்டேன். அது எப்படிங்க? அவன் கைத்துல தொங்குன, அவன் காலை பிடிச்சுக்கிட்டு நான் தொங்குனேன். ஆஹா கொலை கேஸ் உள்ள பார்த்துருச்சு. நான் வந்து சோழி முடிஞ்சு வச்சு. சரி நான் வந்துட்டேன். எங்க எங்க நான் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நானும் உங்களுக்கு வர்ணிக்கலாம் போல இருக்குல்ல. ஆமாங்க. எங்க வர்ணிங்க பாப்பா? பூவே பூச்சூடவா உன் நெஞ்சில் பால் பீச்சவா. ஊந்தண்ணியோட வராது. வெட்டி வேறு மாசம் விரல விட்டா கருத்த மச்சான் கைய போட்டு கசக்கி புட்டா 2 கிண்ணம் சந்தன கிண்ணம் கிளருக்கு வெஞ்சன கிண்ணம் உன்னை வெள்ளாவே வச்சுதான் இல்ல மண்ணாக போட்டுக்கிட்டு உபதேசம் பண்ணாங்க. அது சரிங்க. என்னையா பாட்டு பாடுற? என்னங்க என்ன தோழி வச்சிருக்கா? தோழி வரட்டும். அவட்ட நிறைய கேட்க வேண்டியது. என்ன கேட்க போறீங்க? அடியே அடியே சொப்பன தோழி. வாமா சொப்பன சுந்தரி. ஆமா சொப்பன சுந்தரி. சொப்பன சுந்தரி நீந்தானே எங்க தோழி? வாட செல்ல எப்படி வந்த நீனு? நீ எப்ப வந்த? என்ன பாக்குற? அப்படி அங்கே வந்து உத்துக்கிட்டு பாக்குறேன். என்ன பண்ண போற? வயசானவரு இந்த பாட்டு கூட வழக்கம் சொல்லு. என்ன பால் கிண்ணம் பால் கிண்ணம் என்ன இருக்குது? எரிஞ்சு போச்சு. என்ன பாக்குற? குருன்னு 2 கொட்டாங்காச்சி நெஞ்சு புல்லை குத்திக்கின்றது. இது பவுடர் துண்டு. என்னை பார்க்க மட்டும்தான் முடியும், கிட்டிதான் அடிக்கலாம். யாண்டி ரசிச்சு பாக்க ஏமாறு சொல்லுறாங்க. ஏண்டி ஏடி நீ பொம்பளை பிள்ளை. ஆமா நானும் பொம்பளை பிள்ளை. 2 பேரும் பொம்பளை பிள்ளை. உங்ககிட்ட நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை கேட்கணும். என்னடி கேட்க போற? வயசுக்கு வந்துட்டியா? நான் வயசுக்கு வந்துட்டேன். நீ வந்துட்டியா? நானும் வந்துட்டேன். வந்துட்டியா? எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, என்ன சந்தேகம்? நம்ம வயசுக்கு வந்தோடனே இந்த குறுக்க உழைக்க விளக்கமாறு இதெல்லாம் போடுவாங்கல்ல. சரி அது எதுக்குடி? அது எதுக்கு நம்ம பாதுகாப்புக்கு போடுவாங்க. பாதுகாப்பு இல்லை. அப்புறம் உனக்கு விஷயம் தெரியல. எதுக்கு? நாம வயசுக்கு வந்தோடனே ஏன் குறுக்க இப்படி உலக்கைய தூக்கி போடுறாங்கன்னா, இப்படி உலக்கைய இப்படி காலை தூக்கி வச்சு தாங்கும் போது நம்ம நினைக்கணுமா? என்ன நினைக்கணும்? இப்பவே இந்த உலக்கைய பார்த்துக்க. சரி இதை விட பெரிய பெரிய உலக்கையெல்லாம் பின்னால பார்க்கணும். அதுக்காக அந்த உலக்கைய போடுறாங்க. அந்த பக்கத்துல விளக்கு மாதிரி தெரியுமா? ஆமா.
அது எதுக்கு போடுறாங்க? ஒரு உலக்கையை மட்டும் பாரு, வேற உலக்கைய பார்த்தா விளக்க மாத்தாலே அடிப்பாங்க. ஐயோ, அதுக்குத்தான். அதுல பக்கத்துல இன்னொரு கற்கர் கிடக்கும்ல, ஆமா இரும்பு கிடக்கு. அது எதுக்கு? உலக்க சின்ன உலக்கையா இருந்தா நீ இந்த கற்கர் வச்சு உலக்கைய பிடிச்சி கரெக்டுன்னு அறுத்து போடும். ஐயோ, விளக்க தேவையில்லை உனக்கு. சரி, ஆமா. என்னடி நான் பாட்டுலாம் நல்லா பாடுவேன். அப்படியா? ஆமா. சரி, எனக்காக ஒரு பாட்டு பாடு. 2 நாள் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, ஆமா, அதை வச்சு ஒரு பாட்டு எழுதுனேன். என்ன பாட்டுடி? மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி, அடடா, அங்கே மாமியா வாயில நீ பாட்டுல ஏதோ சுண்டி விரடு. ஆமா, நீ பாட்டுல மழை பெஞ்சு வேற எதுவும் மாமியா வரல சொல்லிடாதடி. பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. மலேசியா பாட்டுலாம் பாடுவேன்டி. எப்படி அது? ஆமா, மலேசியா பாட்டு சூப்பரா பாடுவேன். எங்க பாடு ஒரு பாட்டு. 1 2 3. ஏய், இங்க பாரு. ஏய், புடவை கீழ விடுறி. பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு இப்படி புடவை தூக்குறதா? மலேசியா பாட்டு கேட்டுச்சா உனக்கு? மலேசியா பாட்டு கேட்டது உள்ள என்னடி? மலேசியா பாட்டு கேட்டுச்சா உனக்கு? இல்லடி. எப்படி கேட்க? ஆமா, மலேசியால இருந்து பாடுற மசிரா கேக்கு. இல்லடி, உள்ள பாவாடை கட்ட மாட்டியா? சிக்கல் மாவால பழகிட்டேன்டி. அதனாலதான் எட்டு பாட்டு 9 பாட்டு 300 ரூபா 400 ரூபா சொல்றாங்க. ஏன் உள்ள கட்டுறது அவ்வளவு காசு கொடுத்து வாங்கணும்? சரி, பேசாம நம்ம ஊர் சந்தையில ஜோடி சவுசரை வாங்கி அடிக்க வேண்டியது. வாங்கினா பிரச்சனையே இல்லை. இப்ப இன்னொன்னு செலவழக்கமா இருக்கிறேன். எதுக்கு நம்ம 50 ரூபாய்க்கு இது வாங்கிட்டு என்னது பேசாம சந்தையில கரிச்சிப்பு 2 வாங்கி வச்சுக்கலாம்னு இருக்கிறேன். எதுல வாங்கி? மாஸ்க் வாங்கி ஒட்டிக்கலாம். எதுலடி? 10 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி முன்னாள் ஒண்ணு பின்னால் ஒட்டிட்டு போக வேண்டியதானே? ஆமா, செலவழக்கமா வாங்க முடியும். காசு கம்மியா போயிரும்ல. வேற எதுவும் சாமி பாட்டு தெரியுமாடி? சாமி பாட்டு எதுவும் தெரியுமா? என்ன ஒரு பாட்டு பாடு. அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் அடியில போட்டு. என்னாடி பாட்டு இது? எவ்வளவு பெரிய முருகன் பாட்டு, இதை போய் இப்படி தப்பா பண்ணலாமா? பழனி மலையில முருகன் மகமாய் பாட்டு பாடு. மகமாய் பாட்டு பாடு. மகமாய் பாட்டு மாறுறது இல்லை, பாடுறது இல்லை. நம்ம மகமாய் குத்திரும். மகமாய் பாட்டு பாடு. துருத்திக்கிட்டு வரும், நாக்க துருத்திக்கிட்டு. ஐயோ, நாக்க துருத்திக்கிட்டு வந்துடும். சரி, ஆமா. நம்ம தெரியுமா எதுக்குடி வந்திருக்கோம்? காவலுக்கு போறோம். காவலுக்கு போறோம். யார் கூட போறோம்? அம்மா வள்ளியம்மா. அம்மா வள்ளியம்மா கூட போறோம். ஆமா, அம்மா வள்ளியம்மாவுக்கு பயமா இருக்குன்னு நம்ம தான் போக சொல்லியிருக்காங்க. அப்பா நீ தனியா காவலுக்கு போக மாட்டியா? ஏன்? நான் எப்போ ஜோடியா காட்டுக்குள்ள போய் தான் பழக்கம். சரி சரி, இருந்தாலும் பொம்பளை தனியா தனியா காட்டுக்குள்ள போறதே இல்லை. எப்போ ஜோடியா தான் போவேன். ஜோடியா தான் போவேன். தனியா போய் என்ன செய்யுது? சரி, இருந்தாலும் பரவாயில்லடி. உனக்கு நான் பாதுகாப்பா வர்றேன், அம்மாவுக்கு நீ பாதுகாப்பா வர. பாதுகாப்பு. சரி, அதனால காட்டுக்கு போலாமா? காட்டுக்கு போல யாரையும் காணுமே. எப்பவும் அப்பாவுக்கு நீ தானே சாப்பாடு போடுவேன். ஆமா, இன்னைக்கு என்ன சாப்பாடு போட்டு சொன்னாரு அப்பா. சரி பரவாயில்ல. சாப்பாடு போட்டு நம்பிராஜ் அப்பாவுக்கு சாப்பாடு போட்டுவிட்டு எப்போ 3 செம்பு நிறைய பால் குடி பறவை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு 1/2 செம்பு குடிக்கையில மூச்சு முட்டிருச்சு. யாண்டி முட்டுது என்னன்னு தெரியல, உடம்புக்கு சரியில்லை போல. ஐயோ, என் மனசு திருப்தி படல. என்னது திருப்தி படல என் மனசு. சரி, டப்புனு நம்ம சங்கம் எடுத்து. என்ன சங்க? பால் சங்கம் எடுத்து அது கொஞ்சம் தூரல ஓட்டேன். வெளில வச்சு இப்படி அடைச்சிக்கிட்டு பால் அதில் ஊற்றி அப்பா ஆறுல சங்கு கொண்டு அப்பா வாயில வச்சு. ஐயோ, சங்கு வலிக்கிட்டு அப்பா வாய்க்குள்ள போய் சங்க முழுக்கிட்டாருடி. ஐயோ, சங்கையே முழுங்கி விட்டாரா? இப்ப சங்கத்துல முடி மதிச்சு நடக்கிறாரு. எப்படி? அப்ப ரொம்ப சிரமப்படுறேன். சங்க அங்க கொடுக்கணும். இப்ப ரொம்ப சங்கு இல்லாம ரொம்ப சிரமப்படுறேன். சரி, நீ ஒரு சங்கு ஒண்ணு ரெடி பண்ணி கொடுடி. கண்டிப்பா எங்க அப்பா ஒரு சங்கு வச்சிருக்கடி. எங்க அப்பா சங்க வாங்கி ஒண்ணுகிட்ட நான் தரேன்டி. அப்பா சங்கு வேண்டாம், அதுக்கு எங்க தாத்தா இருக்கிறாரு. சரி 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 சரி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டி. என்ன பெட்டி? என்னடி என்னடி அவரை போய் ஏன் பெட்டிங்கிற? அவர் பெட்டிக்காரருக்கு பொம்பளை பிள்ளை கண்டா பிடிக்காது, அதனால அவரை கெடுத்து விட்டு போயிடக்கூடாது. ஏன் பெட்டில நம்ம பெட்டி, நம்ம வெட்டி பெட்டின்னு சொல்லலாம். நம்ம வெட்டியா? காவல் பார்க்கணும்னு சொல்லி காட்டு வந்துருக்காங்க. இது வரைக்கும் நான் வள்ளியம்மாவை பார்த்ததே கிடையாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வள்ளியம்மா வரணும். அம்மா வந்தாங்கன்னு வச்சுக்க, அம்மா கிட்ட அடக்க உடக்கமா முதல்ல வணக்கம் சொன்னீங்கல்ல. ஆமா, ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு. அடக்கமான பெண்கள், அடங்காப்படாரி பெண்களை பத்தி என்ன நினைக்கிறேன்? எப்படி? அடக்கமான ஒரு பொம்பளை பிள்ளை காய்கறி கடைக்கு காய்கறி வாங்க போறா. இந்த மிரப்புடி ஐட்டம்ல மறைச்சுக்கிறோம். இப்ப பெட்டி கடைக்காரர் காய்கறி கடைக்காரர், அவர்கிட்ட நான் காய்கறி வாங்க வரேன். எப்படி மெயின்டைன் பண்றாருன்னு பாப்போம். அடக்கமா
என்ன காய்கறி கடைக்காரரு? என்னம்மா என்னென்ன காய்கறிலாம் வச்சிருக்கீங்க? இப்ப என்ன உனக்கு காய்கறி வேணும்? நல்ல காய்கறி என்னென்ன கடையில இருக்கு உங்க கடையில காய்? சுரக்கா இருக்கு வேணுமா? ஏன் அப்பா சுரக்க ஓதம் இந்த மாதிரிலாம் கிடக்கு? அது சூம்பி போனோம். ஆனா நான் டீ சாப்பிட மாட்டேன். நீ டீ கேட்குறியா இல்ல டிக்காய் கூட இருக்கு பால் கேட்குறியா? வாழைக்காய் எது வேணுமாடி? ஏன் அப்பா கொஞ்சம் ஒரு மாதிரியா போய் என்ன அதனால சூம்பி ஒரு முருங்கைக்காய் வச்சுட்டு கேட்குறேன், நீ வாழைக்காய் கேட்குறீங்க. சரி நான் அப்படி கூட உங்களையா ஃபுல்லா பேசாதீங்க. இது யாரு? அடங்கா பிராரி இப்ப வரும். என்ன என்னடி பண்றியா? என்னடி நாதாரி முண்டை? காரை குடிக்க சொத்து குடிக்கிய வடைய கணக்கி நீ ஏன் ஜர்பத்தை குடிக்கி புண்ணாக்க தின்னி என்ன சொல்றேன்? ஏட்டா புண்ணாக்க தின்னி இன்னும் தின்னி ஏட்டா ஏடி கூட தெரியுங்க புள்ளதி முண்டை ஏட்டா உன் லட்சம் தெரியாது, உன் லட்சம் தெரியாது ஏட்டா கொடுத்துருதா போடா நூச்சு போயவே ஏட்டா பூட்டுக்க பேரு ஏடா ப்ளூடூத் ரூபா அதே நீ வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். உங்கள்கிட்ட காய் வாங்கி குழம்போச்சாங்க சொல்லுடி போடினா. ஏய் பாவாடை போடுறதுல குடியாடி அடக்கா போறாரு இருப்பாங்க. அடங்க பிளான் இப்படிதான் இருக்கு. அடியா இங்க வாடி. அம்மா வராங்க. அம்மா 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 தங்கப்பதக்கத்திலே ஒரு முத்து பறித்தது போலே முதல் பத்து கணங்கிருந்தேனே தொட்டு கொடுத்திடலாமோ நீ விட்டு கொடுத்திடலாம். தங்கப்பதக்கத்திலே ஆடு சிட்டக்கு சிட்டக்கு ஒன்று தொட்டு கொடுத்திடலாம் கொடுத்திடலாம். ஓடி முல்லைக்கு பல்லக்கு ஆடை சுமந்து உள்ளத்தவழ்வது கண்டு ஒரு கோழி இந்த மாதை மரங்கள் கண்டு ஒரு கோழி இந்த மாதை மடலில் இனி மறைவது என்று அழகு 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 ஓடே தங்க பதக்கத்தினிலே ஏ லஜக்கு ஏ மொச்சக்கு ஏ பச்சக்கு உந்தர் பட்டுக்கு நங்கரினிலே விட்டு கொடுத்திடலாம் நீ விட்டு கொடுத்திடலாம். அடி அடி அப்படி ஏன் புத்து ஏன் தள்ளு கருப்பு கே சேலைக்குள்ள கையை விடு கருப்பு. ஏடி, கொஞ்ச நேரத்துல அவன் என்னமே வேல் குத்த போற மாதிரி இருக்கு. கொத்தோடு மொத்தாலும் அடி கொத்தோட புடிச்சிட்டா கொட்டி எப்படி என்னே அன்னை நாளை பொழுது காதல் தெளிவு தொட்டி எடுப்பது என்ன அடி திட்டி நீ என்ன நடக்குதுங்க? மங்களம் உண்டாகட்டும். யாரு நீ இந்த இடத்துல கலைபுரத்தை உண்டாக்கிட்டு இருக்கிற? அம்மா, புதுதாக உங்க அப்பா என்னதான் வச்சிருக்கிறார். எதுக்கு? காவலுக்கு. காவலுக்கு உங்களுக்கு துணைக்கு. துணைக்கு? ஆமா. துணைக்கியா வெனைக்கியா? துணைக்கு தான். நான் வெனையாம பண்ணேன். பெண்கள்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அம்மா, இந்த உலகத்திலேயே புதுக்கோட்டை
ஆச்சாடி பழையே தாண்ட மாட்டேன். என்ன செய்வ? செவரேறி குதிச்சு சோழியை முடிச்சு. ஏண்டி ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா? பெண்கள்னா உள்ளாடை, அதாவது உள்பாவடை கட்டுவாங்க. நீ என்னமோ வேற எதை போட்டிருக்க? அதத்தான் முதல்ல சொன்னேன், சிலவடக்கமா வாழ்றேன். உள்பாட நான் இப்ப கட்டுறது இல்ல. முந்தா நாள் தூக்கத்துல மூத்திரத்தை வச்சுட்டு கருமா நீமா அம்மா கருப்பு நீங்க இங்க பாரு, வந்ததுல இருந்து ஆம்பளை பசங்கள்டே வம்பிழுத்துக்கிட்டு இருக்க. யாரு உன்னை கொன்றுவேன். அவங்க எல்லாம் ஆம்பளை ஏதாவது அவங்க எல்லாம் லூசு போய. ஆண்கள்கிட்ட பேசக்கூடாது. சரிங்கம்மா. நம்ம பெண்களா சேர்ந்திருக்கோம், கூடாம கூடியிருக்கோம். உன் பேர் என்ன? என் பேர் தானா புல் தாரா. புல்புல் தாராவா? உன்னை எப்படி கூப்பிடுறது? நாங்க புல் தாத்தா புல். சரி, நல்லாவே இல்லை இந்த பேர். எப்படிமா கூப்பிடுறீங்க? நான் உனக்கு வேறு பேர் வைக்கிறேன். என்னம்மா பேர்? உன்னை பார்க்கும்போது அப்படியே நம்ம மதுரை மீனாட்சி அம்மனே இறங்கி நடந்து வந்த மாதிரி. மீனாட்சி அம்மானா கிளி இருக்குமீங்க, கிளிய காணவே. அடக்கொடுக்குமா பேச சொல்லி பத்தான சொன்னேன். கிளி இல்லைங்க. பெண்களுக்கு உண்டான குணங்கள் என்னென்ன தெரியுமா? என்னம்மா? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடியது. ஆமா இருக்கா? நீங்க சொன்னதுல மூணு இல்ல, ஒண்ணு மட்டும் இருக்கு. என்ன? அச்சம், மடம், நாணம் இல்ல, பைப்பு மட்டும் ரொம்ப சும்மாவே இருக்கு. பயிர்ப்பிடி பா. பயிர் இருப்பு. நான் சொல்ல மாதிரி சொல்லு. பா பா இ இப் ஏ இ இ இர் இர் இப் இப் பு பயிர்ப்பு. பைப்பு. அடிக்கமா இவ்வளவு அடிக்கிறதுக்கு பாவமா இருக்கு. ரொம்ப அழகா வேற இருக்கிறாளா, அடிக்கவே மனசு வர மாட்டேங்குது. ஆனா நானும் இந்த உலகத்துல எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். இவதான் என்னுடைய உயிர் தோழி. ஆஹா ஏய், ஏன்? ஆனா உன்னை பார்த்ததுல இருந்து முடிவு பண்ணிட்டேன், நீயே இனிமே என்னுடைய உயிர் தோழி. அப்படி சொல்லு. அப்பா சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே நான் தான் வந்தோன்னே. அப்பா என்னமா கவர்மெண்ட் கட்டல் கேட்டு விட்டுருக்காரு. ஏய், அது நம்ம தங்குறதுக்கு குடில். ஏம்மா, அவளை நான் காதலிக்கிறேன், எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறீங்களா? ஏய் அவசரப்படாதே, லூசு முட்டை. அங்கிருந்து அழகா நடந்து வாடி. என்னை தாளாட்ட வருவாரோ, பூமஞ்சம் தருவாரோ, தத்தளிக்கு மனதே தத்தை வருவாரோ, சுத்தம் ஒன்று தருவாரோ. ஐயோ ரபடி மண்டி அவனுக்கு போன தங்கச்சி, இவனை நான் கட்டிக்கிறவா வேணாமா சொல்லு? நல்ல வேலை நீதே உசுரை காப்பாத்திட்ட. கருப்பு, இப்ப நீ பாடுறா. இவன்ட்ட வா. அப்பா இவன்ட்ட வா. பாடு பாடு பாடு. என்ன பாட்டே கரவாய் பாடு. நேத்து பூத்தாரே ரோசா போட்டு கரிக்க கூடாதே ரோசா போட்டு நேத்து 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 பா பா பா. இதே மாதிரியா என்கிட்ட பாட்டு சொல்லி கொடுக்கும் போது சரி பெட்டிக்கார ஒவ்வொருத்தா இந்த போக சொல்றேன் ஐட்டமா. உன்னை ஐட்டது நீ தேவதடி. இதுக்குதான் சொல்றது. பேசாம என்ன கேக்குறியா? இடத்துக்கு வந்தோடனே மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பேச மாட்டேன். சொல்லவா? சொல்லுங்கம்மா. குறிஞ்சியிலே பூ மலர்ந்து
என்ன அசக்கு வருது? சரி, ஏய் அப்படிலாம் பேசக்கூடாது. சரிங்க வா, நீ சின்ன பிள்ளை. ஆஹா அடடடடா எவ்வளவு அழகா இருக்கான்னு பாத்தீங்களா? போடி. இங்க பாரு, நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கோம்ல, வந்தனே கால் பார்த்தா நல்லா இருக்குமா? விளையாடுமா? ஏப்ரல் மாதத்தில் ஓரத்த ஜாமத்தில் உங்கள் ஓரத்தில் நிலா நிலா. ஏப்ரல் மாதத்தில் ஓரத்த ஜாமத்தில் உங்கள் ஓரத்தில். ஐயோ உள்ள ஒண்ணுமே போடாம இருக்காளே. என்னடி உள்ள தேட. ஏய் விளையாடுமா? விளையாடுவோம். என்ன விளையாடலாம்? அப்பா அம்மா விளையாடலாமா? அது எப்படி விளையாடுறது? அப்பா இவ அம்மா, நானு நீங்க தான் பிள்ளை. ஐ நல்லா இருக்கு. குழந்தை. எனக்கு பசிக்குமே. பசிக்குமா பால் விடுவீங்களா? ஏய், வேணாடி, வேற ஏதாவது விளையாட சொல்றேன். வேணாட்டா. காமெடி விளையாடுவோம்மா. ஓடி பிடிச்சு விளையாடுவோம். ஓடி பிடிச்சு விளையாடுவோம். இல்ல நொண்டி விளையாடுமா? ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. நொடி வந்து கண்ணாமூச்சி விளையாடுமா? கண்ணு தெரியாம நம்ம தலைவர் நடக்கிற மாதிரி இருக்குமா? வேற என்னடி விளையாடலாம்? பொண்ணு பேசி விளையாடுமா? அதுதான் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டாச்சு. நீ யாருக்கு காதலிக்கிற? பேசாம இருக்கு. நீ யாரு காதலிக்கிற? நானும் ஒரு அண்ணனை காதலிச்சு. ஆஹா. எங்க அண்ணன் எங்க அண்ணன் வீரத்தவனையா? அப்படி நான் தாண்டி அவ ஏய் நான் தாண்டி வீரத்தவன். யாரு மானகட சங்க மூடு முடிச்சு போட்ட பின்னாலே கண்ணாலே மூடக்கூடாது. நீ வாழக்கூடாது. மூடிக்கிட்ட பால் கொடுத்த ராத்திரி அடி போடாத ஊரு சுந்தரி அடி முதராத்திரி முடிஞ்சதுமே அடி தண்ணீரில் குடிச்சாதடி முதராத்திரி வந்ததுமே ஆடி புட்ட புள்ள வெளியே என் வாடி வந்த நோக்கடிச்ச கிளியே நீ எவ்வளவு ஆடி முருவே முருவே நீயா இல்ல மாரியா உன்ன முத ராத்திரி போடு 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 அடி அடி குத்து. அப்பா ஏய் கருப்பு அம்மா இந்த சண்டை வந்து விளையாடுங்கம்மா வாங்கம்மா. டேய் அம்மாவுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம நீ பட்ல இப்படி பண்ண அம்மா என்ன நிப்பாங்களா நீங்க? அம்மாவுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா? விளையாடுங்கம்மா. பிள்ளைல நீங்க எல்லாம் கரம்பிச்சு ஒரே ஒரு ரெண்டு பறவை. தெளிவு புதிய அம்மா இருங்கம்மா. என் செல்லக்குட்டி எப்படி ஆடுனா, என் தங்கச்சி எப்படி ஆடுச்சு. யார் உங்க செல்லக்குட்டி? அது என் செல்லக்குட்டி, இது என் தங்கச்சி. டேய் 3 மாசம் முண்டை இங்க பாரு. காலம் என்னடி? மாசமா இருக்கா? ஐயோ யார் காரணம்? ஏய் யாருடி? தானக்காரு. யார் காரணம்? அந்த சவட்ட காலங்கம்மா திருமணமே முடிக்கல. கல்யாணம் முடிக்கல. கண்டா மாக்கிட்டாமா. ஐயோ சரி பைத்தியம் பண்ணிட்டோம். அது இல்லம்மா, நீங்க ஆடன வள்ளியம் ஆடினாத்தே நம்ம ஏரியா. அப்படியா? கூடலூர் குட்டி வள்ளி வாடு பிடிக்க வந்த வள்ளி தந்தான தானன தன்னனா அதனனா இரண்டாடி வாடன அதனனா ஐரந்தனா குடனனா அதனனா அடிச்சு ஒண்டி பூடிச்ச சின்னக்கா ஏனக்கா ஏலடட்டு வச்ச
ஏன் என்ன ஒரு மெடிக்கல் மிராக்கிள்? மாசமா இருக்கு. ஆஹா, பிள்ளையும் சேர்த்து வணக்கம் சொல்லுதம்மா. என்னடி இது வயிறை பார்த்தா நிற மாசம் மாதிரி தெரியுது. ஆமாமா, புள்ள பிறக்க போகுது. ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? நம்ம உள்ள விட்டா பார்த்து சொல்ல முடியும். அது பிறக்கும் போது பாத்துக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை. என்னம்மா? வயிற்றுக்குள்ள குழந்தை இருந்துச்சுன்னா அது வந்து உள்ள வந்து அசைவுகள் எல்லாம் இருக்குமாமே. ஆமாமா, எனக்கும் ஆசையா இருக்குது. சும்மா தொடங்கி தொடரி பத்தியா எப்படி உதைக்கிறாங்க. என்னடி இந்த உதைக்கிறான்? உள்ள குதிச்சு குதிச்சு விளையாடுது. ஏய், அப்ப கண்டிப்பா பொம்பளை பிள்ளைதான். அப்பாமா, நீங்க ஆடுங்க, நானும் ஆடுறேன். உள்ள புறக்கிட்டு பாத்துருவோமா? பொடே மாசமா 6 மாசமா 10 cross 10 cross. சைதாரமா சைதாரே சாயே பியே சைதாரே ஆவே அடி. ஆஹா, ஐயோ புள்ளே கரானே ஐயோ புள்ளே கரானே. எங்கடி புள்ளே? ஏமா வாமா தங்கச்சி, நீ வேற உள்ள ஓடி போய். ஏய் வாமா, நீ வாமா. எங்கம்மா பிள்ளைய? என்னடி இந்த பக்கம் வந்துருச்சு? தலை திரும்பிருச்சு. இல்லம்மா, ஊர் சட்டிக்கு உண்டானது. ஐயோ, அப்படி செய்யாதடி. ஏய் அம்மா அடிக்காதம்மா. உள்ள கத்து தடுங்க. அடி பாவி, தாய்மைன்றது வரும். இப்படி கேவலப்படுத்துறிய நீ. அவடே அம்மா, எதுக்கு இந்த வயசுலயே அடிச்சு உனக்கு அடியாத பிள்ளை திருந்தாது. நீ நல்லா அடி. இங்க வா, நான் அடிக்கிறேன். இப்ப தெரியுது. நீ குத்தி விடு. அம்மா, இப்ப தெரியல. அம்மா, இப்ப தெரியல உங்களுக்கு இந்த பிள்ளைக்கு அப்பா அத்தாதான். விளையாட்டு கூட அப்படி செய்யக்கூடாது. உனக்கு தெரியுமா, நீ இப்படி பண்ணும்போது கர்ப்பமா உட்காந்துருக்கிற யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கவே அடி வயிறு பத்திட்டே இருக்கும். நீங்க ஆடிக்க பாப்பா. வேணாம், பிறக்க போது பிள்ளை பிறக்க போது. அம்மா ஒரே ஆட்டம். ஐயோ கருப்பிடி போய் தலையில் தூக்கி வச்சுக்க. கருப்பு பிள்ளைய தூக்கு. சுமை தாங்கி சாய்ந்தா சுமை என்ன ஆகும்? நவாசரா, உங்களை எப்பயுமே கூட வச்சிருப்பேன். என்னடி கோலாது? அந்த காலை வச்சு பிள்ளைய சுமக்கிறான். ஏய், சொல்றது கேளுடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? கருமச்சி பெரட்டுங்க பரவே. அண்ணா, உங்களோட பெருந்தலையா? உங்களோட பெருந்தலையா? மூஞ்சி பாடி லூசு முண்டை. அன்பண்ணா அவர்கள் விருப்பத்துக்கு இணங்க எத்தனையோ சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்கள் பட்டம் இருக்கு, ரசிகர்கள் கூட்டமும் இருக்காங்க. இன்னைக்கு நாடக உலகத்தில் என்னது நல்ல வாட்ட படமா என்ன சொல்றேன், காது கொடுத்துக்க. நீடு ஓயினா என்ன சொல்ற? ஏயா கிருத்தனமா. அன்பு மறைந்த மாமேதை முத்தப்பா அவர்கள் நினைவை போற்றும் விதமாக அவர்கள் பாடிய ஒரு பாடல் பாடிவிட்டு கதைக்கு செல்கிறார். கண்ண திறந்தா ஒளியிலே
காலை எடுத்தா நடவள்ளி உன்னை நினைச்சி வாழ்ந்து வந்தேன் மனசுல இப்ப மண்ணா கரைஞ்சி மறைஞ்சதடி ஆசையே கண்ண பிறந்தா